மீண்டும் சபையில வந்து விட்டா பங்காளி இருந்தா என்ன, மாமன் இருந்தா என்ன, மச்சான் இருந்தா என்ன, உறவுதார இருந்தா என்ன, அதெல்லாம் தவசம் கிடையாது. சரி சாமி, சரி சரியா? ஆமா, நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆமா டக்கு டக்குன்னு கேட்கணும். சரி சாமி, எப்படி டக்கு டக்கு டக்குன்னு கேட்கணும். சரிங்க. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் சொல்றத டக்கு டக்குன்னு கேட்கணும். நீ சொல்ற டக்கு. ஆமா ஆமா. நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? என்ன சொன்னாரு? டக்கு டக்கு சொல்றாரு. டக்கு அப்படி எடுத்தா பரவாயில்லை. அது சொல்றத டக்குன்னு சொல்றாரு. நம்மளே ஒரு டக்கு போடுறோம். சரி சரி. அது சொல்றத டக்குன்னு சொல்றாரு. சரி சரி. ஏய் சந்திரவள பரமரையில டக்கு டக்கு பஞ்ச பாண்டவர்கள் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் அன்னையான குந்தமா தேவிக்கும் செல்ல பிள்ளைகளாக பிறந்தவர்கள் ஐவர் ராஜாக்கள். யாரு அந்த ஐவர் ராஜாக்களிலே தர்மர் கிளியவர் யாரு? பஞ்ச பாண்டவர்கள் அந்த பஞ்ச பாண்டவர்களே தர்மருக்கு இளையவன் பீமன். பீமன் தர்மருக்கும் பீமனுக்கு இளையவர் யார் தெரியுமா? இளையவர் யார் தெரியுமா? சகாதேவன். சகாதேவன் நல்லா கவனி, நான் சொல்றது நல்லா கவனி. சகாதேவனுக்கும் நகுலனுக்கும் மூத்தவர் யார்? தர்மர். தர்மருக்கு பீமனுக்கு இளையவர் யார்? சகாதேவன். சகாதேவனுக்கும் நகுலனுக்கும் மூத்தவர் யார்? தர்மர். அடிக்கிறாங்க கையில் எடுத்து அடிக்க கையில் எடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப உன்னை என்ன பண்ணலாம்? பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க. பஞ்சம்னா 5, 5 பஞ்சம் என்று 5 சரி சரியா? சப்தம்னா 7 சப்த சுரங்கள். சரி சரியா? சுரங்கள். ஆமா ஆமா. நவம்னா 9 நவ கிரகங்கள். ஆமா சரியா? இப்படி பஞ்சம் என்றால் 5 பேர் இருக்காங்க. அதுல தர்மருக்கு பீமனுக்கு இளையவர் யார்? சகாதேவன். அங்க ஒருவேளை சொல்லுப்பா. மறுபடியும் சொல்ற நல்லா கவனிச்சு. சகாதேவனுக்கும் நகுலனுக்கும் மூத்தவர் யார்? தர்மர். படிச்சுக்கிறியா? எங்க படிப்பு மாதிரி தமிழ்நாட்டுல யாரும் ஒரு ஆள் படிக்க முடியும். என்ன படிச்சிருக்கிற? 1வது திருப்பி 9 வருஷம். 1வது நல்ல படிப்பா கெட்ட படிப்பா? சாமி சரி கிட்ட வந்துடுறேன். சாமி வசந்த நல்ல ஆலாமரம் உச்சி நில கிளையிலே ஆண் கிளியும் பெண் கிளியும் உன் பேரையே சொல்லிக்கிட்டே நான் சொல்ல முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்விக்கு சரியான நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரியா? பழுக்கவே பழுக்காத ஒரு காய் இருக்குது. அது என்ன காய்? ஓ பழுக்காவே பழுக்காத காய் என்ன காய்னா மாங்காய். மாங்காய் பழுக்குது இல்லையா? குட்டிசா வரும்போதே பழுத்து போயிடுது. பழுக்காத ஒரு காய் இருக்குது. என்ன காய்னு யோசனை பண்ணு. இது யோசனை பண்ணி அப்புறமா சொல்லு. நான் சொல்றேன். நான் யார் தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களே பிறந்த ஐவர் ராஜாக்களிலே தர்மருக்கு பீமனுக்கு இளையவன் நகுல சகாதேவனுக்கு மூத்தவன். என் பேர் என்ன தெரியுமா? காண்டிவன். காண்டிவன். ஆமா சரி. வில்லேந்தி. வில்லேந்தி. விஜயன். விஜயன். பர்க்குணன். பர்க்குணன். பார்த்திபன். பார்த்திபன். கிரடியன். 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 ஆமா. இப்படி எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? 11 பேர்கள். 11 பேர்கள். எத்தனை பேர்? 11 பேர். சரியா? எனக்கு எத்தனை அழகு தெரியுமா? எத்தனை அழகு? 32 அழகு. அவர் அழகு அவர் அழகு அழகா பாதி வாங்கிட்டீங்க. எனக்கு எத்தனை அழகு?
சரி சாமி. என்ன டேய் பல்லிலே பரிசு வேணும், நாவிலே நட்சத்திரம், முதுகிலே மச்சரேகை, சரியா? காலிலே செந்தாமரை, பாதத்துல என்ன இருக்குது? செந்தாமரை, முழங்காலிலே அமிர்த கலசம், சரியா? இப்படி எனக்கு 32 அழகு இருக்கு. இப்படி 32 அழகு படித்து நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? என் தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய துரியோதனால 100 பேர். எத்தனை பேர்? 100 பேர். இந்த 100 பேர்களும் சரி ஒன்றாக சேர்ந்து இந்த பஞ்சருடைய வாழ்க்கையை பார்த்து பட்டு வரவழைத்து நினைத்து விளையாடி நாட்டு நகரம் ரத்தகட்ட துறக பதாதிகளை நாம் படித்துக் கொண்டு காடாகதியாக ஓட்டினார். சரியா? ஆமா. முதல் வரம் சூரியன் உண்மை, இரண்டாவது ராமகிருஷ்ணன் வாஸ்தவம், மூன்றாவது நல்லது, நான்காவது காலபைரவர் உண்மை, ஐந்தாவது சைந்தவரம், ஆறாவது காமதேவபுரம் உண்மை, ஏழாவது கதிரபுரம், ஒன்பதாவது ரோமசிவன், இப்படி பாலவனத்துல வந்து பார்த்தா எங்கு பார்த்தாலும் மணலா இருக்கு. எப்படி இருக்குது? எங்கு பார்த்தாலும் மணல் மேடு, ஈச்சங்காடு, ஈச்சமரமே முளைச்சிருக்கு. அப்படி ஈச்சங்காட்டிலே மணல் மேட்டிலே கல் கூட்டிலே எங்குமே தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, உணவு கிடையாது. அதனால என்ன செய்வது என்று எங்க குலகுருவா விளங்கக்கூடிய வியாசரை நினைக்க வியாசர் பிரசன்னமாகி 5 பேர்ல யாராவது ஒருவன் தேறி தவம் செய்தார், பாசுபதாசர கனை பெற்று வந்தார், நாடு கிடைக்கும் சொல்லே. அந்த சமயத்திலே நான் நேராக சென்று திருமாலமயனும் தேடி கணவனையான ஈசனை கண்டு மகா தவம் செய்து என்ன செய்து அக்னி தவம் செய்து 330 அடி கம்பத்தை பூமியிலாக நாட்டி அந்த கம்பத்து மேல நின்று அரகர மகாதேவா சம்போ சிவசங்கரா சாம்ப சதாசா இப்படி தவங்களை செய்து அந்த ஈசன் பிரசன்னமாகி என்ன செய்தார் தெரியுமா? போர் தொடுத்தார். என் மேலே போர் தொடுத்தார். என்ன வடிவமாக போர் தொடுத்தார். போர் படத்திலே 2 பேரும் போர் செய்தோம். போரிலே என் போர் திறமையை பார்த்து என்னை பாராட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அப்பொழுது ஐயா நாங்கள் என் தாயாதிகளை வெல்ல வேண்டும், அதற்கு ஒரு பாசுபத கணை வேண்டும் என்று கேட்டபடியே என் அண்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும். என் அண்ணா தர்மராஜாவுக்கு முடிசூட்ட வேண்டும். அண்ணா தர்மராஜாவுக்கு முடிசூட்ட வேண்டும். அது மட்டும் இல்ல, என் தேவி பாஞ்சாலி நிறுத்த கொண்டலை முடிக்க வேண்டும். அதற்கு ஒரு வரம். இப்படி பலவிதமான வரத்தை பெற்று சரியா? ஈஸ்வரத்தை வரத்தை பெற்று இப்ப நேரம் எங்க போனோம்? நம்ம அண்ணன் தர்மராஜனை பார்க்க வேண்டும். ஆனா அதுக்கு முன்பதாக நான் 330 கம்பத்தின் மேல தவம் செய்தேன் இல்லையா? அந்த தவ உண்மையை பார்த்து எனக்கு பலவிதமான ஆறுதலா இருந்தார் என் தந்தையார். யார் தெரியுமா? நான் பிறந்ததோ பாண்டு மகாராஜாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் யாருடைய அம்சம் தெரியுமா? தேவேந்திரனுடைய அம்சம். ஆமா. ஆகினால அந்த தேவேந்திர மகாராஜாவுடைய அனுகிரகத்தினால தான் எனக்கு வெற்றி கிடைத்தது. அந்த தேவேந்திரனை பாராட்ட முடியும். நான் வரத்தை பெற்று வந்தது சொல்லும்படியாகும். தெய்வலோகம் போக வேண்டும். ஆமா. இப்ப என்கிட்ட என்ன இருக்குது? பசுபதி கணை. என்ன கணை? பசுபதி இருக்க என்று சொல்லக்கூடிய ஈசன் கொடுத்ததுனால அந்த இந்த ஆயுதத்துக்கு என்ன பேரு? பசுபதி அஸ்திரம். ஆமா. நாராயணன் கொடுத்தாருன்னா அதுக்கு பேரு நாராயணாஸ்திரம். சரியா? பிரம்மா கொடுத்தாருன்னா அதுக்கு பேரு பிரம்மாஸ்திரம். இப்படி அஸ்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பசுபதி அஸ்திரத்தை நான் பெற்று வந்திருக்கேன். சரியா? இப்பொழுது கைலமலை போக வேண்டும். இது சரி, பொண்ணுலகம் போக வேண்டும். அதுக்கு முன்னதாக நமக்கு பணம் நல்ல உள்ளங்கள் எனக்கு பலன் கொடுத்த நல்ல உள்ளங்கள், நமக்கு அன்பளிப்பா கொடுத்த நல்ல உள்ளங்கள். எனக்கு ஒரு சந்தேகம். எப்படிங்க திருவிழா கூட்டுறாங்க? ஆமா. ஒரு திருவிழா நடத்தணும்னா எவ்வளவு செலவாகும்? அப்படிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம். கொஞ்சம் மலைய சின்ன ஊருக்கே சொல்றேன். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுத்தவங்க போறேன். 10 கட்டுப்படியாக. ஆமா. அப்படி இப்படிப்பட்ட திருவிழாவை செஞ்சுட்டு நம்மள நாளை வச்சுட்டு நமக்கு பணம் போடுறாங்க. அப்படி இல்லைங்க, என்னவோ ஆடுறாங்க பணியில கஷ்டப்பட்டு 150 கொடுத்தா அப்படியா? உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், தானியத்தின் மூப்புடனை பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயிரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலங்கங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடல் பொறுமை கலங்கங்கள் நிறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞானவழி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். சரியா?
இந்த நேரத்துல நமக்கு பணம் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்கள் சரியா? ஏன்னா மேடை ஏறி வந்து பணம் கொடுத்தாங்க. நான் பின்னாடி வாங்கிட்டு வந்ததாவது தெரியாது. எல்லாருமே பார்த்திருக்காங்க. அப்படி பணம் கொடுத்து எனக்கும் தெரியும் யார் யார் கொடுத்தாங்க. சரியா? ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லிட்டு இருந்தா அது எப்படி 1 மணி நேரம் ஆயிடும். உண்மை கதை இருக்குது. கதையின் வழியிலே சொல்லிவிடலாம். நமக்கு பணம் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மச்சம் அத்தனை பேர்களுக்கும் சொந்த பந்தங்கள் அத்தனைக்கும் நண்ப அத்தனை பேர்களுக்கும் சரியா? எல்லா வல்ல இறுதியாக விளையக்கூடிய இந்த மகிஷாசுர சம்ஹாரி யாரு? பழனியம்மன் சரியா? இந்த அம்மனுடைய அனுகிரகம் பெற்று நோய் இல்லாத வாழ்வு பெற்று குறையில்லாத செலுத்தி பெற்று வாழ்க பலண்டு. வணக்கம். சரி